கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் வணக்கம். மாசி மாதம் 22ஆம் நாள் வருகிற 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:28 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்கிறார். வாக்கிய ரீதியாக ஆலயங்களில் அன்றுதான் சனிப்பயிற்சி யாகங்கள் எல்லாம் இனிமே நடக்கிறது. திருநள்ளாறில் மிக விமர்சையாக அந்த யாகம் நடக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் லக்னம் மீனமாகவே வருகிறது. அந்த மீனத்தில் சனி பகவானின் ஆதிக்கம் தொடரும். லக்னாதிபதி குரு 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்கிறார். 6இல் கேது, 7இல் சந்திரன். அஸ்த நட்சத்திரத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. சூரியன், ராகு, செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள் அனைத்துமே கும்பத்திலே இருக்கின்றன. அதாவது லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்றன. இந்த அமைப்பு லக்னம் சர்ப்பத்திரேகானம் என்னும் சில தோஷத்தில் தான் நடக்கிறது. அப்போ சர்ப்பத்திரேகானம்னு எடுத்துக்கிட்டால் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் தொடர்புக்காரகன் சனி பகவான். அப்போ லக்னாதிபதி சர்ப்பத்திரேகானத்தில் இருக்கார். லக்னாதிபதியும் கேந்திரம் ஏறி இருக்கார். ஏன்னா குரு எப்பவுமே திருகோணம் ஏறணும், இங்கே கேந்திரம் ஏறி இருக்கிறார். இதனால் என்ன, மக்கள் மத்தியில் சில தேவையற்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒருவித தேவையில்லாத ஒரு ஆர்ப்பாட்டங்கள், சில போராட்டங்கள், ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை. மக்களின் மத்தியிலே ஸ்திரத்தன்மை இருக்காது. என்ன செய்யறோன்னே தெரியாது, எதுக்காக செய்யறோன்னு தெரியாது, செய்யணும் அது மாத்திரம்தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் சற்று சிந்திக்கும் சக்தி குறைந்துதான் மக்கள் தன்மை செயல்படும். 7ஆம் இடத்த சந்திரன், சனி பகவான், சந்திரன் பகவான் நேரம் பார்வையினால் இதை ஒரு புணர்வு தோஷம் என்று சொல்கிறோம். ஏன்னா சந்திரன் வேகம், சனி அமைதி. அப்போ சும்மா இருக்க அமைதியாகவே இருந்துருவாங்க. வேகமாக இருக்கிறவங்க கண்மூடித்தனமான வேகத்தை காட்டுவார்கள். இது போன்ற இந்த அமைப்பு எல்லாம் எந்த அளவு சாதகமாக என்னடா பொதுவான பலன் சொல்லும்போது இது ஒரு சாதகமற்ற சூழ்நிலை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா சனிபகவான் அங்கிருந்து காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தையும், காலபுருஷனின் பாக்கியஸ்தானத்தையும், காலபுருஷனின் 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். இது அவ்வளவு சாதகம்னு சொல்றதுக்கு இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன நடக்கும் என்பதை நாம் வரக்கூடிய பதிவில் பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் ஜென்மச்சனியாக உங்கள் ராசியிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். என்னதான் ஜென்மச்சனினாலும் தன் ராசியை கிடைக்க மாட்டார். ஏன்னா மூல திரிகோண வீடு சனி பகவானுக்கு. அவர் இப்பொழுது 6/3/2026 பயிற்சியாகி 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்திற்கு செல்ல போகிறார். அந்த வாக்குஸ்தானத்தில் உங்களுடைய 4ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் ஆகிய சுக்கிர பகவான் ஆல்ரெடி அங்கே வெயிட்டிங். எப்பப்பா சனி பகவான் என்கிட்ட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 2 நண்பர்கள் ஒன்று சேர்ந்தானா ஒரு குதூகூல மகிழ்ச்சி. நாம ஜாலியாக இருப்போம், உலகத்தை பற்றி நம்ம என்ன கவலைப்படுறதுங்கிற ரேஞ்சுக்கு தான் போவாங்க. அப்போ அந்த வகையில் கும்பராசிக்காருக்கு இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அவங்க ராசியில் 7ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்கார், 3ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்கார், 5ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்கார், 8ஆம் அதிபதியும் உட்கார்ந்துருக்கிறார், 10ஆம் அதிபதி செவ்வாய் சரி உட்கார்ந்துருக்கிறாரு, ராகு உட்கார்ந்துருக்கார். ஜென்ம ராகு நடந்து கொண்டு இருக்கிறது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களா இருந்தால் தயவுசெய்து விட்டுருங்க. ஆனால் அதே சமயத்தில் கேன்சர் என்ற வார்த்தைக்கு புற்றுன்னு தமிழ் அர்த்தம். புற்று என்பது என்ன? பாம்புகள் வசிக்கக்கூடிய இடம். அந்த புற்றை தான் இங்கிலீஷில் நம்ம கேன்சர்னு சொல்கிறோம். அப்போ புற்று என்று சொல்லக்கூடிய இடத்தில் எந்த பாம்பு இருக்கோ அந்த இடத்தை தான் சுத்தமாக வைத்திருக்கும். அப்போ இந்த கும்பராசிக்காரங்கள் யாராவது கேன்சரால் பாதிக்கப்பட்டிருந்தால், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தால், திருச்சி மார்பக்கத்தில் திருப்பராயின்னு ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அது கேன்சருக்குன்னு திறந்தெல்லாம் அங்குள்ள திருப்பராய மரத்துலேருந்து பட்டை எடுத்து சாப்பிடுவாங்க, தண்ணியில் ஊறப்படும் தண்ணியை குடிப்பாங்கன்னு வச்சுவாங்க. கேன்சர் கண்டிப்பாக குணமாவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் 100% இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு. சற்று பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டு
நல்ல உணவு பழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்தீர்களேயானால் கேன்சர் போன்ற பெரிய வியாதிகளிலிருந்தும் கும்பராசிக்காரர்கள் தப்புவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த வருஷம் 12ஆம் மாதம். அது வரைக்கும் ராகுங்கிறது அப்புறம் பேச்சை வந்துடுவார். அப்போ பாம்பு புற்றுக்கும்போது புற்றை சுத்தப்படுத்தும், அப்போ கேன்சர் குணப்படுத்தும். நம்ம எல்லாமே கெடுதல் தான் பண்ணணும்னு நினைக்கப்படாது. ஏன்னா அது ராகுக்கு ஒரு கெடுதலான வீடு கிடையாது, நட்பு வீடு தான். சனி பகவான் நட்பு தான், அது கூட. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கொஞ்சம் வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். உங்கள் வார்த்தைகளினால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஏன்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு 8ல் சந்திரன் உட்கார்ந்துருங்க. புத்தி தடுமாற்றம் ஏற்படும், அதனால் செயல் தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால செய்யக்கூடாத விஷயங்களையும் செஞ்சு அதனால் உங்கள் பெயர் கெடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. இந்த கும்பராசிக்காரனுக்கு அகம்பாவத்தை விட்டொழியுங்கள். தன்னை வளர்த்தவங்கிட்டே மோதக்கூடிய தன்மையெல்லாம் கொடுத்துரும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இது. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஒருத்தர் ரைட்டாக உதவி பண்ணாரு, நம்ம நல்ல நிலைமையில் இருக்கணும், அதை மதித்து பழகணும். நம்ம ஊருக்கெல்லாம் ராஜாவாக இருக்கலாமே, நம்ம நண்பன் நம்ம வளர்த்து விட்டால் கூட நம்ம இன்றைக்கும் அடிமை மாதிரி தான் இருக்கணும். சிந்தித்து செயலாற்றக்கூடிய தன்மையை நீங்கள் வளர்த்து கொண்டாங்க. ஏன்னா புதன் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்காரு. புத்திசாலிக்காரகன் புதன், 5ஆம் இடத்திற்கு அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி ஆகியவர் புதன். அவர் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறது நல்ல விஷயம்தான். அதனால் சிந்தித்து செயலாற்றுங்கள், அதீத நற்பலன்களை கண்டிப்பாக நீங்கள் அடைவீர்கள். ஏன்னா 7ஆம் அதிபதி சூரியன் உங்கள் இடத்துல வருமானத்தை கொடுக்கும், ஒரு தலைமை பண்பை உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் தலைமை பண்பு வந்த பிறகு சற்று அகம்பாவம் தலைக்கு ஏறிவிடும். அதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் இருப்பது நல்ல விஷயம். 10ஆம் அதிபதியும் செவ்வாய் இருப்பது மிக மிக நல்ல விஷயம். ஏன்னா வீடு வாசல்லாம் வாங்குறதுக்கு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் உங்களுக்கு எதிரி என்று சொல்லப்போனால் உங்கள் நாக்கு தான் எதிரி. அதை மாத்திரம் வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சம் அளந்து பேசினா நல்லா இருக்கும். வீட்டில் அழகாக ஒரு சின்ன தட்டில் பச்சரிசி வச்சு ஒரு கும்பத்தை நல்லா ஏற்றி யார்ட்டாச்சும் நூலை சுற்றி கொடுக்க சொல்லி அதை வச்சு அந்த பச்சரிசி அந்த கும்பத்துக்குள்ளே பச்சரிசி வைங்க, தண்ணீரை ஊற்றாதீங்க. பச்சரிசியை வச்சு அந்த பச்சரிசியில் என்ன செய்யணும், ஏலக்காய், கிராம்பு, ஜவ்வாது போன்ற வாசனாதி திரவியங்களை போட்டு தினமும் அதற்கு பொட்டு வைத்து தூப தீபங்களை காட்டுங்கள். உங்கள் கும்பம் மகுடமாக உங்கள் தலையில் ஏறி உங்களை ஆட வைக்கும். இதை செஞ்சால் போகிறோம், நீங்கள் எங்கே போக வேண்டாம், இதே செய்யுங்க. நீங்கள் நல்ல அருமையான சீரும் செழிப்போடு கண்டிப்பாக வாங்க. மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.